உன்னத தேவா அன்பின் திருவுருவே, உன்னன்பு ஒன்றே எனக்கு போதுமையா, எனக்கு போதும், எனக்கு போதும். உன்னன்பு ஒன்றே எனக்கு போதும். உன்னத தேவா தந்தையாய் தாயுமாய் என்னை காப்பவரே, தகுதியில்லா என்னை தேர்ந்து வாழ்வு தருபவரே, கருணை தெய்வமே உன்னை நான் மறவேன். காலமெல்லாம் உந்தன் கரம் பிடிப்பே, காலமெல்லாம் உந்தன் கரம் பிடிப்பே. உன்னத தேவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏசப்பா அங்கே இருந்தால் கூட ஒருவேளை நீங்கள் எழுப்புகிற வேண்டுதல் அவருக்கு லேட்டாக வந்து சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிற நேரம் ரொம்ப லேட்டாயிருமோன்னு உங்கள் பக்கத்திலே இருக்கிறாருலப்பா. அப்படி ஏசப்பா உங்கள் பக்கத்திலே இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஏசப்பாவுக்கு போய் சேரும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம உண்மையிலேயே நம்ம எதுக்குமே சோர்ந்து போக மாட்டோம். நம்மளோட இன்டென்ஷன்ஸ் என்னன்னு யோசித்திங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பிரச்சனையில் நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நம்மளை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்களான்னு நம்மளுடைய தேடலெல்லாம் அதை குறித்து தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய இருதயம் எப்பையும் அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருக்கணும். அவர் எப்பயும் நம்ம கூட இருக்கணும். அப்படி அவர் இருக்கிறாருங்கிறத உணரும்போது ஒரு நொடி பொழுதும் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர் பார்த்துட்டு இருக்காருல, நம்ம எதுக்கு சோர்ந்து போகணும், நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் குட்டீஸ். ஸோ இதனாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 அதில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மளுடைய ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கிறத இதை தாண்டி நமக்கு என்ன வசனம் குட்டீஸ் புரிய வைக்க முடியும்? நம்ம கூட அவர் இருக்கிறாரு. நம்ம வேதனைப்படுறோங்கிறது நமக்கான வேதனை கிடையாது. நம்மளை அதில் ஏசப்பா எப்படி தெளிவுபடுத்தி அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராருங்கிறத நம்ம யோசிக்கும் போது தான் கண்டிப்பாக அதில் நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் நமக்கு இருக்குங்கிறது புரியும் குட்டீஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசப்பா கிட்ட நமக்கு சோர்வு இருக்குது, சோதனை இருக்குங்கிறத நம்ம கம்யூனிகேட் பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம சொல்லாமல் அவருக்கு எப்படி தெரியும் குட்டீஸ்? நீங்கள் நினைப்பீங்க ஏசப்பாக்கு தெரியாததா, நான் இவ்வளோ தூரம் வேதனையில் இருக்கேங்கிறது ஏசப்பாக்கு தெரியாதா நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏசப்பா எதிர்பார்க்கறது நீங்கள் நிரந்தரமான ஆறுதலா இல்லை அந்த சூழ்நிலைக்குரிய ஆறுதலா அப்படிங்கிறது தான். நீங்கள் நிரந்தரமான ஆறுதலை தேடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏசப்பாவை தேடி இருப்பீங்க, அவரும் உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு. ஆனால் நாமெல்லாம் தேடுறது இந்த உலகப்புறமான ஆறுதல். நமக்கே தெரியும் இந்த உலகப்புறமாக நமக்கு கிடைக்கிற ஆறுதல் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, டெம்பரரியாக தான் அது நமக்கு கிடைக்கும். அந்த நேரம் நம்ம உடனே சந்தோஷமாகவும் திரும்ப நமக்கு அதே பிரச்சனை வரும், திரும்ப அதே மாதிரி சோர்வு வரும். அப்போது ஏசப்பா வெயிட் பண்ணுறது, என் பிள்ளை நிரந்தரமான ஆறுதலை தேடுதா, அப்படி தேடும்போது என் பிள்ளை என்னையை தேடும். அந்த நேரத்தில் ஒரு நொடி கூட தாமதிக்காம நான் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு நம்மளை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஸோ நம்மளும் ஏசப்பாவை காயப்படுத்தக்கூடாது. நமக்கு ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு தேவையானது நிரந்தரமான ஆறுதல். அந்த நிரந்தரமான ஆறுதல் இந்த உலகப்புறமாக கிடைக்காது, நம்ம ஏசப்பாட்டிலிருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவரிடத்துல தெரியப்படுத்துவோம். அதை மிகுந்த ஆசீர்வாதங்களாக அவர் நமக்கு மாற்றி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட
நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் உங்கள் தகப்பனிடத்தில் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு விருப்பப்படியானதாக இல்லாமல் உமக்கு சித்தத்தின்படியாக நீங்கள் அதை மாற்றி கொடுங்க. உமது கரங்கள்